மற்றொரு அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக மற்றொரு அண்மை செய்தி. 3 முறை உளவுத்துறை எச்சரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக உளவுத்துறை 3 முறை எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உளவுத்துறையும் ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக உளவுத்துறை 3 முறை எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உளவுத்துறையும் ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவும் எச்சரித்தும் கண்டுகொள்ளவில்லை எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை கும்பல் கண்காணித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூடுதல் விவரங்களோடு அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், என்ன விவரங்கள்? காவல்துறை தரப்பிலிருந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல, ஏற்கனவே 3 முறை எச்சரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. காவல்துறை தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கங்களோ பதில்களோ கொடுக்கப்பட்டிருக்கா? படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் குறித்து தற்போது ஒரு அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 3 முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்படுவார் என 3 முறை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டும் காவல்துறை கோட்டை விட்டதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக உளவு பிரிவும் அதே போன்று ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு போலீசாரும் ஏற்கனவே 3 முறை காவல்துறை உயரதிகாரிகளுக்கு இது சம்பந்தமாக அவர்கள் ரிப்போர்ட் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவர்கள் 3 முறை ஏற்கனவே அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதனை செம்பியம் போலீசார் அதனை கண்டுகொள்ளவில்லை எனவும், குறிப்பாக அந்த அறிக்கை குறித்து அவர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும், போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை எனவும் தற்போது காவல்துறை தரப்பான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த கடந்த சில தினங்களாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய இந்த கும்பல் கண்காணித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. எப்போதும் ஆதரவாளர்களோடு மட்டுமே இருந்து வந்த ஆம்ஸ்ட்ராங் எப்போது தனியாக வருவார், எங்கெல்லாம் வருவார் என அவர்கள் கடந்த 2 மாத காலமாக கண்காணித்து இந்த கொலை சம்பவத்தை அந்த கும்பல் அரங்கேற்றிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் 3 முறை, அதாவது உளவுத்துறையும் அதே போன்று ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவும் 3 முறை போலீசாருக்கு ஆம்ஸ்ட்ராங் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் இதுவரை பொன்னை பாலா, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள் ஆகிய 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலா மற்றும் அவரது நண்பர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு பட்டினம்பாக்கத்தில் ஆற்காடு சுரேஷ் என்ற பிரபல ரவுடி கொலை செய்யப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்டு 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி வருவதற்கு முன்னாகவே இந்த கொலை சம்பவமானது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சபதம் எடுத்து இந்த கொலை சம்பவத்தை நிறைவேற்றியிருக்கிறார்களா என்று போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவமானது, அதாவது காவல்துறை குற்றப்புலனாய்வுத்துறையும் அதே போன்று நுண்ணறிவு பிரிவும் 3 முறை அறிக்கை அளித்தும் அதனால் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் மட்டுமே தற்போது இவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். செம்பியம் போலீசார்கிட்ட தகவல் கொடுத்தும் ஏற்கனவே 3 முறை எச்சரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறாங்க. உயரதிகாரிகள் செம்பியம் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கவோ இல்ல விசாரணை பண்ணவோ வாய்ப்புகள் இருக்கா? அவங்க கிட்ட ஏன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு விளக்கம் கேட்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அது தொடர்பாகத்தான் காவல்துறை உயரதிகாரிகள் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் நேற்றிரவு படுகொலை செய்யப்பட்டார். குறிப்பாக அவரது வீட்டு வாசலிலேயே 3 இருசக்கர வாகனங்களில் 6 நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் ஆற்காடு சுரேஷின் சகோதரர் புன்னை பாலா உட்பட 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போதுதான் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 3 முறை ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நுண்ணறிவு பிரிவு போலீசார் அதே போல ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு போலீசாரும் ஏற்கனவே அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் செம்பியம் போலீசார் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து தற்போது செம்பியம் போலீசார் மீது அந்த அறிக்கை மீதான விசாரணையானது தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உண்மையான குற்றவாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு பகுஜன் சமாஜ் கட்சி ஆதரவாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 8 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணையும் தொடங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணையின் அப்டேட் ஏதாவது வெளியாகி இருக்கா அன்பரசன்? கைது செய்யப்பட்ட நபர்களில் முக்கியமான நபர் புன்னை பாலா என்கிற நபர் தான். இந்த புன்னை பாலா என்பவர் ஆற்காடு சுரேஷின் தம்பி ஆவார். ஆற்காடு சுரேஷ் 15 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டு கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு
ஆகஸ்ட் மாதம் பட்டினம்பாக்கம் பகுதியில் வந்து ஒரு மீன் கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தில் 13 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் தனது அண்ணனின் சாவுக்கு, தனது அண்ணனின் படுகொலைக்கு பழிவாங்குவதற்காக புன்னை பாலா இந்த கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து தற்போது வேறு ஏதேனும் காரணமா அல்லது ஆற்காடு சுரேஷை கொலை செய்தது மட்டும்தான் காரணமா என தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசு. ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக உளவுத்துறை 3 முறை எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உளவுத்துறையும் ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவும் எச்சரித்தும் கண்டுகொள்ளவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. கடந்த சில நாட்களாக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை கும்பல் கண்காணித்து வந்ததாகவும் கூறப்படும் நிலையில் ஏற்கனவே 3 முறை எச்சரித்தும் செம்பியம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் எப்போதெல்லாம் தனியாக இருப்பார் என்பதை கண்காணித்து வெட்டி கொன்றதாகவும், ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக உளவுத்துறை 3 முறை எச்சரிக்கை விடுத்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. உண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செம்பியம் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏற்கனவே 3 முறை உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தும் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்பொழுது எழுந்திருக்கிறது.